ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம 3ஆம் வகுப்பு தமிழ்ல கல்யாணமாம் கல்யாணம் அதான் பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? பாருங்க, அருமையா இருக்கும். இது ஒரு கதை மாதிரி, நாட்டுப்புற பாடல். அதனால கவனமா கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம், பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம், யானை மேலே ஊர்கோலமாம், ஒட்டகச்சிவிங்கி நாட்டியமாம், குர்குர் குரங்கு பின்பாட்டாம், தடபுடலான சாப்பாடாம், தாலி கட்டும் வேலையிலே மாப்பிள்ளை பூனைய காணோமாம், சந்தடி முந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்தாராம், வாங்கி வச்ச பாலை எல்லாம் ஒரே மூச்சில் குடித்தாராம். பார்த்து விட்ட பெண்ணின் தாயும் பலத்த சத்தம் போட்டாராம், திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்ய முடியாது, வேண்டாம் இந்த சம்பந்தம், வெட்கக்கேடு போய் வாரோம். இது ஒரு நாட்டுப்புற பாடல். இதுக்கு விளக்கணம் பார்க்கலாங்களா? பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமா. பாருங்க, பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமா, அதனால பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமா, எல்லாம் கொண்டாடுறாங்க, ஜாலியா கொண்டாடுறாங்க. யானை மேலே ஊர்கோலமா. பாருங்க, யானை மேல ஊர்கோலம் போறான். கல்யாணம்னா ஊர்கோலம் வரும் தானே, இங்க யானை மேலேயே ஊர்கோலம் போறாங்க. ஒட்டகச்சிவிங்கி நாட்டியமாம், குர்குர் குரங்கு பின்பாட்டாம். ஒட்டகச்சிவிங்கி பாருங்க, நாட்டியமா டான்ஸ் ஆடுது பாருங்க. ஒட்டகச்சிவிங்கிலாம், ஒட்டகச்சிவிங்கி நாட்டியமா, குர்குர் குரங்கு பின்பாட்டாம். பாட்டு பாடுறது குரங்கு தானா, எவ்வளவு ஜாலியா பாட்டு பாடுது பாருங்க குரங்கு. சரி, தடபுடலான சாப்பாடாம். சாப்பாடுலாம் நல்லா நிறைய செஞ்சு வச்சிருக்காங்களாம். அந்த நேரத்துல பார்த்து தாலி கட்டும் வேலையில மாப்பிள்ளை பூனைய காணோமா. அந்நேரத்துல பார்த்தா மாப்பிள்ளைய காணோமா. மாப்பிள்ளை யாரு? பூனை மாப்பிள்ளை. அது திடீர்னு காணாம போச்சான். சந்தடி புந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்தாராம். எங்கடான்னு போய் பார்த்தா அசாத சமையல் கட்டில் நுழைஞ்சுங்கிறாரு மாப்பிள்ளை பூனை. தப்பு தானே. வாங்கி வச்ச பாலை எல்லாம் ஒரே மூச்சில் குடித்தாராம். சமையல் கட்டில வாங்கி வச்சிருந்த பாலை எல்லாத்தையும் மாப்பிள்ளை பூனை குடிச்சிருச்சான். பார்த்து விட்ட பெண்ணின் தாயும் பலத்த சத்தம் போட்டாராம். பெண்ணினுடைய தாய் பூனை என்ன பண்ணுச்சு? அத பார்த்துடுச்சு. பார்த்த உடனே சத்தம் போட்டுச்சான், திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்ய முடியாது, திருடி பால் குடிக்கிற மாப்பிள்ளை பூனைக்கு என் பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பெண்ணோட அம்மா பூனை சொல்லிடுச்சான். வேண்டாம் இந்த சம்பந்தம், வெட்கக்கேடு போய் வாரோம். இந்த சம்பந்தமே எங்களுக்கு வேணாம், இது வெக்கம், திருடி சாப்பிட்றது வெக்கம், அதனால நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிடுச்சு பெண் பூனை. சரிங்களா? இந்த மாதிரி நிஜமாகவே நடக்காது. இது ஒரு நாட்டுப்புற பாடல், அவ்வளவுதான். சரிங்களா? இன்னொரு முறை பாடலாங்களா? என் கூட சேர்ந்து பாடுங்க. கல்யாணமாம் கல்யாணம், பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமா, பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமா, யானை மேலே ஊர்கோலமா, ஒட்டகச்சிங்கி நாட்டியமா, குர்குர் குரங்கு பின்பாட்டாம், தட்டபுடலான சாப்பாடாம், தாலி கட்டும் வேலையில மாப்பிள்ளை பூனைய காணோமா, சந்தடி புந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்தாராம், வாங்கி வச்ச பாலையெல்லாம் ஒரே மூச்சில் குடித்தாராம். பார்த்து விட்ட பெண்ணின் தாயும் பலத்த சத்தம் போட்டாராம், திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்ய முடியாது,
வேண்டாம் எந்த சம்பந்தம் வெட்கக்கேடு போய் வாரும். ஒரு நாட்டுப்புற பாடல். சரிங்களா? எங்க நீங்களே ஒரு முறை சொல்றீங்களா? இங்க சொல்லுங்க பார்க்கலாம். பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமா, கொண்டாட்டமா, யானை மேலே மூக்கோலமா, ஒட்டகச்சிவிங்கி நாட்டியமா, பொற்கோர் பறக்கு பின்பாட்டாம், தடபுடலான சாப்பாடாம், தாலி கட்டும் வேலையிலே மாப்பிள்ளை பூனையை காணமா, சந்தடி பூந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்தாராம், வாங்கி வைத்த பாலையெல்லாம் ஒரே மூச்சில் குடித்தாராம், அதை பார்த்து விட்ட பெண்ணின் தாரம் பலக சத்தம் போட்டாராம், திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்ய முடியாது, வேண்டாம் இந்த சம்பந்தம், நாட்டுப்புற பாடல். அருமை அருமை அருமையா பாடுனீங்க. இதே மாதிரி இன்னொரு முறை பாடி காமிங்க அப்பா அம்மா கிட்ட. அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க தானே? அடுத்தது வாங்க பேசலாம். இப்பாடலை ஓசை நயத்துடன் பாடி மகிழ்க. நம்ம இப்போ ஓசை நயத்தோடு தானே பாடணும், அழகா பாடணும் இல்லைங்களா? அதே மாதிரி நீங்களும் பாடி பாருங்க. உனது பகுதியில் வழங்கும் உனக்கு பிடித்த நாட்டுப்புற பாடல்களை அறிந்து வகுப்பறையில் பாடுக. உங்க பகுதியில ஏதாவது நாட்டுப்புற பாடல் கண்டிப்பா இருக்கும். அதை அறிஞ்சு என்னன்றது உங்க வகுப்பறையில் நீங்களும் மற்றவங்களுக்கு பாடி காமிங்க. சரிங்களா? உங்க வீட்டுல தாத்தா பாட்டி இல்லைன்னா பக்கத்து வீட்டு எடுத்து வீட்டுல தாத்தா பாடி ஊர்ல ரொம்ப வயசானவங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நாட்டுப்புற பாடல் கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க ஒன்னாவது பாடி அது கத்துக்கோங்க அவங்க கிட்ட. அதை வகுப்புல பாடி காமிங்க. சரிங்களா? ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.